எப்பவுமே பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவா கோயில்களுடைய கும்பாபிஷேகம் நடக்கணும்பா. அதுக்கு ஒரு மாமாங்கம்னு பேர். இது எப்படின்னா மறுபடியும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாத்தையும் ரினியூ பண்றது. நமக்கான ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா எப்படி ரினியூ பண்றோம், அது மாதிரி தெய்வீக சக்தியையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ரினியூ பண்ணி ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு வைங்களேன். ஏன்னா பேரிடர் காலத்துல கலசங்களுக்குள்ள ஸ்வர்ணங்கள், அதாவது தங்கங்கள் இருக்கும், தானியங்கள் கூட இருக்கும். எவ்வளவு அறிவாளிகள் பாருங்களேன் நம்முடைய முன்னோர்கள். கோபுரத்துக்கு மேல இருக்கிற இடம் கடல் கோள் கொண்டாலும் எதுவும் ஆகாது. அப்ப அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தானிய விதைகளை வச்சாது மறுபடியும் விவசாயம் பண்ணி உயிரினங்கள் வர ஆரம்பிக்கணும். அதுக்கான வேலிடிட்டின்னு இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பண்ணா கரெக்டா இருக்கும். என்ன இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பேசுறோம், எல்லாருக்குமே விஞ்ஞானம் தெரியும். ஆனா அன்னைக்கு இதை பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு முன் யோசனையோட பண்ணிருக்காங்க. இதுல ஆன்மீகம் மட்டும் இல்ல, மக்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. அப்படிதான் கோயிலும் ஆன்மீகமும், அதாவது வாழ்க்கையும் வேறையே இல்லை, கோயிலையே தான் இருக்கிறதாம். நைட்டு கோயிலை சுத்தி வந்துட்டா தனியா பார்க்கில் போய் வாக்கிங்லாம் வேண்டாம். பார்க்கில் கூட ஏதாவது முள் குத்திக்கும், நம்ம ஷூவோ செருப்போ போட்டுக்கிறோம். கோயில கருங்கல், நடக்க 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 அக்குபஞ்சர்.